அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் 100 டேஸ் 100 வீடியோஸ். இன்றைக்கி டே 26. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஒரு பாவக்காய் தொக்கு தான் நான் செய்ய போகிறேன். இது வந்து ரைஸுக்கும் யூஸ் பண்ணலாம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பர் காம்போவாக இருக்கும். பாவக்காய்னாலே கசப்பு தான், ஆனால் நாங்கள் செய்கிற பாவக்காய் என்றைக்குமே கசக்காது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாவக்காய் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு எல்லாமே. பாவக்காய் உள்ளே வந்து சீடு வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு சமைப்பாங்க. நான் அப்படியே போட்டு சமைப்பேன். அது உங்கள் சாய்ஸ் தான், வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா அப்படியே கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்து நல்லா தின்னாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு பாவக்காய்லாம் சமைக்க தெரியாது. இந்த ரெசிபி கற்றுக் கொடுத்ததும் எங்கள் அக்கா தான். ஸோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை பாவக்காய் சாப்பிட்டா நான் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அக்காவோட ரெசிபி தான் கேட்டு நான் இன்றைக்கி சமைக்கிறேன். தக்காளி ஒன்று எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து அதிகமாக போடக்கூடாது, சும்மா கொஞ்சம் தக்காளி. அந்த தக்காளியிலே நான் பாதி தக்காளி தான் போடுறேன் பாருங்கள். ஸோ கொஞ்சமாக தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நிறைய பூண்டு, ஒரு 10 பல்லு பூண்டு வந்து நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இந்த பூண்டு தான் வந்து இந்த தொக்குக்கு வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். நல்லா இடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டு எடுத்து போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு வந்து கலர் சேஞ்ச் ஆகணும், கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகணும். ஆயிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காய தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காய தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அதையும் இந்த டைமில் உங்களுக்கு தேவையான உப்பு எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காய தக்காளி வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காய் ஆட் பண்ணிக்கலாம். பாவக்காவே பிடிக்காதவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அது போட்டு நீங்கள் வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயிலே வதங்கணும் அந்த பாவக்காய் கூட. அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் மசாலா எடுத்தெல்லாம் அதே பவுல்லேயே தண்ணி எடுத்துட்டேன், அதான் கலர் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் மூடி போட்டு வேக வைங்க. அப்பப்போ நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் திறந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அட் லாஸ்ட் வந்து பாவக்காய் இந்த மாதிரி தான் வரும், சுண்டி இந்த மாதிரி தான் வரும். இது வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.